இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து அடையாள சிக்கல்களை பற்றி பார்த்து வருகிறோம். மனதிற்கு அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய மன மாற்றத்திற்கு அல்லது மனம் மறுரூபமாவதற்கு அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். போன வாரத்துல மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து அதை குறித்து நான் பேசினேன். இந்த வாரத்துல யாக்கோபினுடைய வாழ்க்கையிலிருந்து அதை குறித்து நான் பேச விரும்புறேன். ஏன்னா இந்த யாக்கோபு நாம பேசுகிற காரியத்துக்கு மிக பொருத்தமான நபர் வேதாகமத்துல அப்படின்னா அது யாக்கோபு தான். வேதம் முழுவதுமே நம்ம பார்த்தோம்னா இந்த அடையாள சிக்கல்ல எப்படி மாட்டிக்கிறாங்க, கர்த்தர் அதுல இருந்து எப்படி விடுதலை ஆக்குகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம். ஆதாம் ஏவாளுக்கு ஏற்பட்டதே ஒரு அடையாள சிக்கல் தான். தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்த போது அதுவரையும் அவர்களை குறித்து வைத்திருந்த கருத்து அவர்களுக்கு மாறுகிறது. இந்த பழத்தை சாப்பிட்ட போது அதுவரை அவர்களை குறித்து வைத்திருந்த ஒரு கருத்து, ஏதோ ஒரு கருத்து, அதுல இருந்து மாறி அவர்கள் நிர்வாணிகள் என்ற அடையாளத்தை அவங்க பார்க்கும்போது ஒரு டைலமாக்கு வர்றாங்க. இது எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலையும் நடைபெறுகிறது. நம்மளை பற்றி நாம் ஒரு கருத்து வைத்திருக்கிறோம். அந்த கருத்து வைத்திருக்கும் போது ஒரு காலகட்டத்துல நம்மளை பற்றி என்ன கருத்து வைத்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன அக்காம்ப்ளிஷ் பண்ணோம், என்ன சாதிச்சோம். அதனாலதான் நிறைய பேருடைய மனதில் இருக்கிற கேள்வி நான் என்னவா மாறணும், நான் யாராக மாறணும், நான் எதை அடையணும், எதை சாதிக்கணும், இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேருடைய மனதுல வருகிறது. மற்றவர்கள் இந்த கேள்விதான் கேட்க சொல்றாங்க. நீ என்ன சாதிக்கணும்னு விரும்புற, வாழ்க்கையில என்ன ஆகணும்னு விரும்புற, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னு விரும்புறியா, அஸ்ட்ரானட் ஆகணும்னு விரும்புறியா, இதெல்லாம் தான் பொதுவான கேள்வியாக இருக்குது. ஆனா எல்லாருடைய மனதிலேயும் இந்த அவர்கள் சாதித்த சாதனை, அவர்கள் சம்பாதித்த பணங்கள், அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற வெளி உலக பிம்பம் உடைகிற ஒரு தருணம் வரும் பொழுது நடு இரவுல எழும்பி உட்கார்ந்துகிட்டு, ஒரு 3 மணிக்கு எழும்பி உட்கார்ந்துகிட்டு, இப்ப நான் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. அங்கதான் அவர்கள் நிர்வாணிகள் என்பதை அறிகிறார். அப்ப இந்த நிர்வாணிகள்னு அறியும் போது நாம மரத்துக்கு பின்னால போய் ஒழிஞ்சுக்க போறோமா அல்லது தேவனை சந்திக்க போறோமா? அப்படி தேவனை சந்திக்கும் போது அவர் ஒரு உடை தருகிறார், அவர் நம்மள ஒரு கவர்ல போடுறாரு, அவர் நமக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குறாரு. இது வேதம் முழுவதும் வருகிற ஒரு பேட்டர்னா இருக்குது. வெறும் ஆதி ஆகமத்துல வந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. எல்லாருக்கும் இந்த அடையாள சிக்கல்கள் இருக்கு. அதுல குறிப்பா சில பேருக்கு எக்ஸாம்பிளிஃபைடா மேல தெரிகிறது. அதுலதான் மோசே ஒரு நபராக நம்ம பார்க்கணும். காயினுக்கு அந்த அடையாள சிக்கல் தான். கர்த்தர் ஆபேலோட காணிக்கை ஏற்றுக்கொண்டார் என்றால் நான் யார்? இப்போ கர்த்தர் என் காணிக்கை ஏத்துக்கலன்னா நான் யாரு? அடையாள சிக்கல் தான் அது. அதே போல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அடையாள சிக்கல்கள். அவன் கல்தேயரா, யார் அவன், யாரோட தன்னை ஐடென்டிஃபை பண்ண விரும்புறான், அவன் எப்படிலாம் தப்பிக்கிறான், இதெல்லாம் பாக்குறோம். ஆனா அதெல்லாம் சட்டிலா இருக்கு, எக்ஸாம்பிளிஃபைடா இல்ல, உள்ள ஆழ்ந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆனா யாக்கோபனுடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய ஒரு அடையாள சிக்கலையும். யோசேப்பினுடைய வாழ்க்கை செக்யூர்ட் ஐடென்டிட்டி. எப்படி ஒரு மனிதனுடைய ஐடென்டிட்டி தகப்பனுடைய அன்புல உறுதியாக இருக்கும்போது எப்படி அவர் நடந்து கொள்கிறார் என்பதற்கு எக்ஸாம்பிளிஃபைடா இருக்கிறது யோசேப்பு. எப்படி குழப்பமா இருக்கிறார்ன்றதுக்கு யாக்கோபு. எல்லாருடைய பிரச்சனை, சாலுடைய பிரச்சனை அப்படிதான் இருக்குது. தாவீதோட பிரச்சனையே என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அவனுடைய அடையாளம் அப்படி இருக்குது. அதை பத்தி எல்லாம் பார்ப்போம். ஒவ்வொருத்தருடைய லைஃப்பும் அதுக்காக தான் எழுதப்பட்டிருக்குது. ஏன் நமக்கு தேவன் தேவை, ஏன் ஜெபம் தேவை? ஜெபம்ன்றது ஏதோ கேட்டு பெறுவதற்கா? எதை கேட்டு பெறுவதற்கு ஜெபம்? இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் வேதாகமம். அதுல இந்த நாள்ல யாக்கோபுடைய லைஃப நம்ம பார்க்க விரும்புறோம். நிறைய நேரத்துல நம்முடைய எல்லா காரியங்களும் ஒரு நாள் இரவுல நமக்கு எல்லாம் முடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பல நாள் இரவு அது. ஆனா ஒரு நாள் இரவுல துவங்கும். அது திடீர்னு துவங்கும்னு சொல்றதுக்காக இரவுன்னு சொல்றேன். வாழ்க்கையினுடைய இருளான பகுதி, கடினமான பகுதி, நஷ்டமான பகுதி, இதுல வரும்போதுதான் ஒரு பெரிய போராட்டம் வந்துடுது. அது ஏதோ ஒரு பெரிய பலவீனம் கிடையாது, அதுதான் மனிதம், அதான் ஹியூமனிட்டியே. ஹியூமனிட்டிக்கு எப்படி தன்னுடைய உடைவை
கையாளணுன்றது தெரியாது. அவனுக்கு எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஓகே தான். அதாவது அவன் சரின்னு நினைக்கிற வரைக்கும் ஓகே தான். என்றைக்கு அதிலேயே ஒரு முரண்பாடு வருகிறதோ, அவனுடைய அறிவுக்கு ஒரு முரண்பாடு வருகிறதோ, காக்னிட்டிவ் டிசானன்ஸ் சொல்றாங்க. அறிவு முரண் வருகிறதோ, அன்றைக்கு அவன் உடைந்து போகிறான். அதை கையாள தெரிஞ்சவங்க தான் அதுக்கப்புறமா மேல எழுந்து வர்றாங்க. மற்றவங்க தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க, குழம்பி போறாங்க. சில பேருக்கு மனநிலையில பாதிப்பு உண்டாயிடுது. அதனாலதான் இந்த ஐடென்டிட்டியை செக்யூர் பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுறோம். இதை கேட்கிற பல பேருக்கு யாக்கோபினுடைய கதை தெரியும். ஒருவேளை ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா யாக்கோபுனுடைய அப்பா பேரு ஈசாக்கு. அவர் ஆபிரகாமுடைய மகன். அவருக்கு 40 வயதுல தான் திருமணம் ஆகுது. ஈசாக்குக்கு 40 வயதுல திருமணம் ஆகுது. ஈசாக்குக்கு 60 வயதா இருக்கும்போது ரெபேக்கா கர்ப்பம் தெரிக்கிறாங்க. அவர்களுக்கு வயிற்றுக்குள்ள பிரச்சனை ஏற்படும் போது கர்த்தர்ட்ட விசாரிக்க போறாங்க. மேபி யாராவது ஒரு ப்ராஃபட்ட போயிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து அவங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் தான் சொல்லுது. 2 குழந்தைங்க இருக்காங்க வயிற்றுல அப்படின்ட்டு 2 குழந்தைகளை பற்றியும் அவருடைய எதிர்காலங்களை பற்றியும் சொல்லப்படுது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இளையவன் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லி இளையவனை குறித்த ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு வயிற்றுல இருக்கும் போதே. ஆனா வரும்போது பிரசவம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த மூத்தவன் ஏசா வெளியே வரும்போது அவனுடைய குதிங்கால புடிச்சுக்கிட்டு, அதாவது உள்ள ஒரு ஃபைட் நடக்குது. யார் முதல்ல வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல ஏசா வந்து ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சு வெளியே வரும்போது அப்ப கூட நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி காலை புடிச்சுக்கிட்டே, பொதுவா இந்த ரெட்டை பிள்ளைகள் பிறக்கும்போது ஒரு பிள்ளை பிறந்து கொஞ்சம் ஒரு சில செகண்ட்ஸ் அல்லது சில மினிட்ஸாவது கழிச்சுதான் அடுத்தது பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லாம காலை புடிச்சுக்கிட்டே இவர் வந்து வெளியே வராது. வெளியே வரும்போதே அவனுக்கு அவங்க அம்மா அல்லது சுற்றி இருக்கிறவங்க ஒரு பேர் கொடுக்குறாங்க. என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா யாக்கோபுன்னு பேர் கொடுக்குறாங்க. இந்த எபிரேய உலகத்துல வந்து அல்லது முன் உலகத்துல ஆதி காலத்துல வந்து இந்த பெயர் வந்து ரொம்ப முக்கியமானதாக, இந்த பெயர் தான் ஒரு மனிதனுடைய அடையாளமாக இருக்கு. பைபிள்ல நிறைய பேருக்கு தீர்க்க தரிசன பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். பிறப்பதற்கு முன்பாகவே இந்த பெயரிடுவாயாக அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா அது வந்து ப்ரொஃபட்டிக் நேம். இது வந்து ப்ரொஃபட்டிக் நேம் கிடையாது. இது வந்து டிஸ்கிரிப்டிவ் நேம். டிஸ்கிரிப்டிவ் நேம்னா அவனுடைய பிஹேவியரை பார்த்து இவன் இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி மற்றவர்களால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் பாருங்க. இந்த காலத்துல சொல்ல போனா பட்ட பெயர்னு சொல்லலாம். நம்ம வீட்டுல கொடுக்கப்படுகிற பட்ட பெயரு நம்முடைய உருவத்தை பொறுத்து, நம்முடைய முகபாவனைகளை பொறுத்து, அல்லது சில சமயங்கள் நம்மளுடைய செயல்களை பொறுத்து நமக்கு வந்து நம்முடைய நிறத்தை வைத்து, நம்முடைய இனத்தை வைத்து, நாம் பிறந்த இடத்தை வைத்துன்னு சொல்லி பல விதமான பெயர்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. டிஸ்கிரிப்டிவ் நேம். யாக்கோபுக்கும் அப்படிதான் ஒரு டிஸ்கிரிப்டிவ் நேம் கொடுக்குறான். அதாவது அவன் வந்து எத்தன் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லது சப்லாண்டர், மற்றவர்களுடைய இடத்தை பிடிப்பவன். ஹீல் கேச்சர், குதிங்காலை வாருபவன், காலை வாருபவன், காலை வாடுறவன். பேரை பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க. காலை வாடுறவன், மற்றவருடைய இடத்தை பிடிப்பவன். அல்லது ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா எல்லாத்தையும் திட்டமிட்டு முன்கூட்டியே திட்டமிட்டு செய்கிறவன். ஸ்கீமர், ஏமாற்றுவதற்காக திட்டமிடுகிறவன். இதெல்லாம் அந்த பேருனுடைய அர்த்தம். பேரை கொஞ்சம் விரிச்சு பார்த்தோம்னா அந்த பேருக்குள்ள பொதிந்து இருக்கிற அர்த்தங்கள் என்னன்னா இதுதான். அப்போ இவன் பிறக்கும் போதே போராடி பிறக்கிறான். பிறக்கும் போதே ஒரு போராட்டக்காரனாக, மேற்கொள்ளுகிறவனாக, ட்ரையிங் அஹெட், முதல்ல பிறக்கணும். ஏன்னா எபிரேயத்துல வந்து முதல்ல பிறக்கிறவர்களுக்கு இருக்கிற வேல்யூ வந்து 2வது பிறக்கிறவங்களுக்கு கிடையாது. சேஷ்டபுத்திர பாகமே முதல்ல பிறக்கிறவங்களுக்கு தான், மூத்த குமாரனுக்கு தான். அந்த மாதிரி இவன் வந்து பிறக்கிறதுனால அவனுடைய செயலை பார்த்து அவனுக்கு பெயர் கொடுக்குறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள பலருக்கு, நம்மில் பலருக்கு இப்படி நிறைய பேர் கொடுத்திருப்பான். அது பெற்றோர்களாவே இருக்கலாம், அல்லது ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது
பக்கத்துல உள்ள நபர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் போய் வந்த பாதையினால் உங்களுக்கு ஒரு பேர் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம், உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தோல்வி, இதன் நிமித்தமாக அந்த ட்ராமா இருக்குல்ல, அந்த ட்ராமா உங்களுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கும். நீ தோல்வியாளன், உனக்கு பேச்சு வராது, நீ வெட்கப்படுற ஷை டைப், அந்த மாதிரிலாம் உங்களுடைய செயலை வைத்து உங்களுக்கு நீங்களே ஒரு பெயரை கொடுத்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய ஏமாற்றங்கள், நீ எதுக்குமே அவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்றதெல்லாம் ஒரு லேபிள் தானே. அவன் அதுக்கு சரிப்பட மாட்டான், அவன் போனா காரியம் உருப்படாது, அவன் கையில பணம் தங்காது, அவன் ஒரு ஓட்ட கையே, இப்படிலாம் பேசி நீங்க பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் மற்றவர்கள் உங்களுக்கு வைக்கிற லேபிள்ஸ். பெயர்னு சொன்னா கூட நமக்கு வித்தியாசமா தெரியும். நமக்கு நம்ம மேல ஒரு, அதனாலதான் லேபிள் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் பாடி ஷேமிங்ன்றது சட்ட ரீதியான குற்றமாக இருக்கிறது. இதெல்லாம் தடுக்கிறதுக்காக, இதனால மக்கள் ஏற்படுகிற மன உளைச்சலிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக அங்கங்க சட்டங்கள்லாம் ஏற்றப்படுகிறது பாருங்க. பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, ஒருத்தருடைய உருவ கேலி செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு. சோ என்ன சிக்கல்னா, ஆரம்பத்துல நமக்கு இந்த பெயரை முத சொல்லும் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப யாக்கோபுன்ற பெயரு சர்டிபிகேட் எல்லாம் எழுதியாச்சு. அப்பெல்லாம் யாக்கோபுக்கு தெரியாது, அவனை கேட்காம வைக்கப்பட்ட பேர். அவனுக்கு அதுல வாய்ஸே இல்லை. அந்த வாய்ஸே இல்லாத போது அவனுக்கு அந்த அந்த பெயர் சூட்டப்பட்டதுனால கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு என்ன ஆகும்னு சொன்னா, அந்த பெயரை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டோம். என்னை ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்க மாட்டோம். நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை நம்ப ஆரம்பிச்சிடுவோம். அதுதான் உண்மை போல் இருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடுவோம். இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இந்த பெயரை நான் ஏத்துக்கிட்டேன். நான் ஏன் ஏத்துக்கிட்டேன்னா, நான் அறியாத போதே எனக்கு இந்த பெயர் வச்சுட்டாங்க. என்னுடைய மனம் முதிர்ச்சி அடையாத போது, அதை எதிர்த்து கேள்வி கேட்காத போது, அல்லது ஆரம்பத்தில் நான் அதை ரசித்த போது, சில பேர் எல்லாம் நம்ம வைக்கும் போது நம்மளே ரசிப்போம். அதை நம்மளே ரசிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிண்டலா கூப்பிடும் போது நம்மளே ரசிப்போம். சில பேர் ஒரு 2 முறை அப்படிலாம் சொல்லாதம்பாங்க, அப்புறமா அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிச்சிருவோம். அதுல உள்ள சிக்கல் தெரியாதுல்ல நமக்கு. ஏன்னா நம்மளுடைய மூளை அப்படிதான் வேலை செய்யுது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சைக்காலஜிஸ்ட் செல்ஃப் ஸ்கீமா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுய அடையாளம், சுய திட்டம் உங்களுடைய மனதுக்குள்ளாக அது முதலாவது அமைக்கப்பட வேண்டும். அவசரமாக அமைக்கப்பட வேண்டும். அவசரமா அமைக்கப்படணும். நீங்க யார் என்பதுதான் முதல் கேள்விக்கான முதல் அவசியப்படுகிற பதிலாக இருக்கிறது. இப்ப முதல் கேள்வி என்ன? நீங்க யாருன்றது உங்க மனசுக்குள்ள செட்டில் ஆனாதான் அதுல இருந்து நீங்க வாழ்க்கையை பார்க்க முடியும். அந்த ஃப்ரேம் ஒர்க் வழியாக தான் நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். நான் யாருன்னே தெரியலன்னா நான் பைத்தியக்காரன் இல்லையா? நான் மனநிலை பாதிக்கப்பட்டவனால சுத்திக்கிட்டு இருப்பேன். நான் தப்பா நினைக்கிறேன், கரெக்டா நினைக்கிறேன்றது இங்க மேட்டர் இல்ல. நான் ஒன்றை நம்ப வேண்டும். என்னை குறித்து நான் ஒன்றை நம்ப வேண்டும். அதன் வழியாகத்தான் என் உலகத்தை என்னால் பார்க்க முடியும். அதனாலதான் முதல்ல இது செட்டில் ஆக வேண்டியிருக்குது. சைல்ட்ஹுட்ல இது உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு நம்முடைய மூளை என்ன பண்ணுதுன்னா, இந்த அடையாளத்தை முதலாவதாக ஏற்படுத்தின பிறகு இந்த மூளையினுடைய ரிமார்க்கபிள் ஜாப் என்னன்னு சொன்னா, அது ரிமார்க்கபிள், அதே நேரத்துல டிவாஸ்டேட்டிங், மோசமானதாகவும் இருக்குது, அதே நேரத்துல அற்புத விதமாகவும் இருக்குது. என்னன்னு சொன்னா, அதன் வழியாக இந்த உலகத்தை நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். இப்போ நான் ஏமாற்றுக்காரன் வைத்துட்டோம்னு சொன்னா, இந்த லேபிளை உறுதிப்படுத்துவதற்கான எவிடன்ஸா எனக்கு கிடைக்கும். நான் லூசர் அப்படிங்கறத நான் நம்புறேன்னு சொன்னா, யாரோ சொல்லிட்டாங்க, நான் நம்பிட்டேன், அது என்னுடைய செல்ஃப் ஸ்கீமாவா மாறிடுச்சுன்னு சொன்னா, என்னுடைய சுய அடையாளமாக மாறிடுச்சுன்னு சொன்னா, இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா, அல்லது மூளை என்ன பண்ணுதுன்னா, RAS என்று சொல்லப்படுகிற ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, என்னை நான் என்னவென்று நம்புகிறேனோ அதற்கு ஏற்ற சூழல்களை எனக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு எல்லாமே நான் நினைச்சா ஒரு காரியம் நடக்காது அப்படின்னு ஒரு ஆள் நம்புறாருன்னு சொன்னா, அவர் நினைச்சா நடக்காத காரியங்களே அவருக்கு நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இது ஒரு சுழற்சியா மாறும். என்னுடைய ஐடென்டிட்டி என்னுடைய பிஹேவியரை உருவாக்குது. அந்த பிஹேவியர்னால என்னுடைய ஐடென்டிட்டி இன்னும் உறுதிப்படுது. பத்தியா, அவனை ஏமாத்துக்காரன் நாங்க சும்மா சொல்லல, எப்படி ஏமாத்திட்டான் பாரு. நான் ஏமாற்றுக்காரன் நம்புகிறதுனால ஏமாற்றுகிறேனா, அல்லது ஏமாற்றுகிறதுனால் என்னை எல்லாரும் ஏமாற்றுக்காரன் அழைக்கிறார்களான்றதே எனக்கு தெரியாத அளவுக்கு இது ஒரு சுழற்சியாக மாறுகிறது. எங்க இது ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியாத
நூல்கண்டு சிக்கலா இது மாறுது. சில சமயம் நம்ம இந்த டேப்லாம் பார்த்தீங்கன்னா, சரியா இல்லன்னா, அத கட் பண்ணிட்டு பிறகு தேடிக்கிட்டே இருப்பாங்க. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு. எங்க இத விட்டோம்? எங்க மறுபடியும் அத இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல நம்முடைய வாழ்க்கை வந்து மாறிடுதுன்னு சொல்றேன். அப்போ நீங்க அன்பற்றவர்கள், என்னை யாருமே நேசிக்கல அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. சின்ன வயதுல உங்கள கைவிட்டாங்க அல்லது நீங்க அ ரொம்ப விரும்புன ஆள் உங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னா, நீங்க உங்கள அப்படி ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு தொடர்ந்து அதுவாவே தான் நடந்துகிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. "பட்ட காலே படும், கெட்ட குடியே கெடும்" அப்படின்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. ஏன்னா, வி அட்ராக்ட். நம்முடைய அடையாளத்தை வைத்து நாம் வந்து அப்படிப்பட்ட விஷயங்கள தான் நம்ம கண்களுக்கு முன்பாக அ நம்முடைய மனது வந்து காண்பிக்க ஆரம்பிக்கும். மத்ததெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுடும். அதனால தான் கிராட்டிட்யூட் எக்சர்சைஸ்லாம் சொல்றோம். எது இருக்குதோ அத பார்க்க ஃபோர்ஸ் பண்ணுங்க. அப்ப வந்து உள்ளுக்குள்ள இருக்க செல்ஃப் ஸ்கீமா வந்து மாற ஆரம்பிக்கும். இதுதான் மன மாற்றம் அல்லது மன மறுரூபமாகுதல்னு சொல்றோம். சரி. சோ இப்போ யாக்கோபும் அதே போல தான் அவனுடைய பெயருக்கு ஏற்றது போல அவன் வாழ ஆரம்பிக்கிறான். என்ன பண்றான்? அவனுடைய சொந்த சகோதரனை, மூத்தவனை அவன் யார ஜெயிக்கணும்னு நெனைச்சானோ, பிறப்பிலே யார ஜெயிக்கணும்னு நெனைச்சானோ, எதற்காக ஜெயிக்கணும்னு நெனைச்சானோ, அதையே தொடர்ந்து போறான். முதல்லயே வந்துரணும்னு நெனைச்சான். ஏன்னா, அந்த சேஷ்டபுத்திர பாக்கறதுக்காக தான். ஆகவே ஒரு நாள் அதற்கான வாய்ப்பு வரும்போது, சரியான வாய்ப்பு வரும்போது, அவன மேனிபுலேட் பண்ணி, அவன ஏமாற்றி, அத அடைஞ்சுட்டான். பிறகு அவனுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்காக அப்பாவ ஏமாத்துறான். அண்ணன ஏமாத்தியாச்சு, அப்பாவ ஏமாத்தியாச்சு. அப்புறம் கடவுள ஏமாத்துன விஷயம் தெரியுமா உங்களுக்கு? போறான் பெத்தேலுக்கு போறான். அவன் ஒரு இடத்துக்கு போறான். கல்ல வச்சு படுத்துருக்கிறான். கடவுள் அவனுக்கு தரிசனத்த காண்பிக்கிறாரு. காலைல எழும்பி அதுல ஒரு எண்ணெய ஊத்தி, இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான் பாருங்க. கடவுள்ட்ட கூட ஸ்ட்ராட்டஜி தான். நீர் நான் போற இடத்துல என்ன காப்பாத்தி மறுபடியும் என்ன சேஃபா இங்க கூட்டு வந்தா 10ல 1 தருவேன்னான். நீங்க யாக்கோபுடைய வாழ்க்கைய வாசித்து பாருங்க. எங்கேயுமே அவன் 10ல 1 திருப்பி குடுக்கவே இல்ல. அன்னைக்கு சொன்னதோட சரி. கடவுள் 10ல 1க்காக ஏங்கவும் இல்ல. நீ சொன்னியேடா, அதனால நான் உன்ட்ட எப்படி நம்புறதுன்னு கேட்கவும் இல்ல. புரியுதுங்களா? அவன் சொன்னான் 10ல 1 தர்றேன் அப்படின்னு சொன்னான். கடைசில அவன் கடைசி வரைக்கும் தரவே இல்ல. ம். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அண்ணனை ஏமாற்றினது போல, அண்ணனோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணினது போல, அப்பாவோய் ஒரு ஒப்பந்தம் பண்ணினது போல, அப்பாவுடைய ஒப்பந்தம் தான். அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அப்படி போறது. இதுல நெறைய சிக்கல் இருக்கு பாருங்க. ஒரு இன்செக்யூரிட்டி வந்துரும் உள்ளுக்குள்ள. இன்செக்யூரிட்டி என்ன சொல்லுது? அவன தான் அப்பாவுக்கு பிடிக்கும், என்ன பிடிக்காது. ஏன் அப்பாவுக்கு அவன பிடிக்கும்னா, அவனுக்கு நெறைய முடி இருக்குது. நெறைய ரோமம் இருக்கிறதுனால அப்பாவுக்கு உன்ன பிடிக்கும். நான் ரோமம் இல்லாம பொறந்துட்டேன். அது என் தப்புக்கா என் தப்பா? அது அ அ அ எப்படி தன்னைத்தானே வந்து ஒரு இன்செக்யூரிட்டில மக்கள் கொண்டு போறாங்க பாருங்க. எனக்கு இது இல்ல, அதனால அவங்களுக்கு அது பிடிக்காது. என்ன அவங்களுக்கு பிடிக்காது? ஏன் பிடிக்காதுன்னா, இவங்களே ஒரு காரணம் சொல்லுவாங்க. அந்த காரணம் அவங்க கிட்ட இருந்து வந்தது இல்ல. யாக்கோபு ஒரு நாளும் அப்படி யாக்கோபுட்ட ஒரு நாள் அவங்க அப்பா அப்படி சொல்லல. ஈசாக்கு சொல்லல. உனக்கு ரோமம் இல்லாததுனால தான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லல. பிடிக்காததுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். இந்த பையன் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான். அண்ணன எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லது வந்து இந்த சேஷ்டபுத்திர பாகத்த இப்படி புடுங்கிட்டான். எதுனாலயும் அவன பிடிக்காம போயிருக்கலாம். ஆனா, இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்னா, அவன மாதிரி நான் இல்ல. இதுதான் காயினுடைய ப்ராப்ளம். அவன மாதிரி இந்த கம்பேரிசன் இருக்கு பாத்தீங்களா? கம்பேரிசன் புரோமோட்ஸ் காம்படிஷன். காம்படிஷன் புரோமோட்ஸ் மேனிபுலேஷன். இந்த ஒத்து பார்க்கிற விஷயங்கள் இருக்கு பாருங்க. Instagramல ஃபாலோவர்ஸ் எவ்வளவு பேரு? எவ்வளவு லைக் வாங்குறோம்? இந்த YouTubeல எவ்வளோ பேர் நம்மள ஃபாலோ பண்றாங்கன்றத இப்ப பெரிய காம்படிஷனா இருக்கு. பொதுவான காம்படிஷனா இருக்குது. இந்த காம்படிஷனுக்காக நெறைய லைக்ஸ் வாங்கணுங்கிறதுக்காக ட்ராக் முன்னால நின்னு சாகுறவங்களும், வண்டிய ஓட்டிட்டு போயிட்டு அதிலேயே ம ம ஃபிலிம் எடுத்துக்கிட்டு வீலிங் பண்ணி ஃபிலிம் எடுத்து சாகுறவங்களும் இப்ப நெறையா பார்க்க ஆரம்பிக்கிறோம். சாதாரணமான விஷயம் கிடையாது. மனிதனுடைய ஏக்கம் பாருங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாரும் தன்னை புகழணும். எல்லார விட தான் ஒரு படி மேல இருக்கணும். யூடியூப் குடுக்குற பட்டனுக்காக இவங்க செத்து போயிடுறாங்க. சில்வர் பட்டனு, கோல்டு பட்டன்னு சொல்லிட்டு. இது நுகர்வோர் கலாச்சாரமா இருக்கிறதால சொல்றேன் நானு. அப்போ
அவனுக்கு அவனுக்கு அதான் பிரச்சனை. யாக்கோபுக்கு அதான் பிரச்சனை. என்ன நேசிக்கல. ஆகவே நான் நேசத்தை அடிச்சு புரண்டு வாங்க போறேன். நான் விட்டுட்டேன்னா இவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார். எங்க அப்பா வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஆசீர்வாதம் வராது. இவனுக்கு புரியல. இவன் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன்றது அவனுக்கு புரியல பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள. சகல ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் அப்படி சொல்லுது. ஆனா ஆசீர்வாதத்துக்காக அலையிறோம். ஏன்னா நம்ம இன்னொருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது போல பாக்குறோம். அவனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அதான் ஃபோமோன்னு சொல்றாங்க. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. அதனால முதல்ல போய் அந்த இடத்த பிடிச்சிடணும். ஏசா வேட்டையாடிட்டு வர்றதுக்கு முன்னால எப்படியாவது ஆக்ட் பண்ணி அப்பாட்ட இருந்து வாங்கிடணும். ஸ்கீமிங், திட்டமிடுதல், ஸ்ட்ராட்டஜி திங்கிங். நல்லதுக்கு யூஸ் பண்ணா பரவாயில்ல. ஸ்ட்ராட்டஜி திங்கிங் எப்படி காப்பாற்றணுன்றதுக்கு யாருக்கும் ஸ்ட்ராட்டஜி திங்கிங் போடுறது இல்லை. இப்போ ஒரு ஆளை கொலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, நிறைய திட்டமிட வேண்டியது இருக்குது. அந்த ஆள் இங்கெல்லாம் போறாரு, எப்படிலாம் வராரு, என்னெல்லாம் பண்றாரு, பல நாட்களாக கண்காணித்தார்கள்னு சொல்றாங்க. திட்டம் போட்டு இந்த இடத்துல இப்ப அட்டாக் பண்ணா இவர முடியும்னு எவ்வளவு திட்டம் போடணும். ஆனா ஒரு ஆளை காப்பாத்துறது அப்படி திட்டம் போட்டு காப்பாத்துறது இல்லை. நம்ம அவர் ஏதோ விழ போவாரு, டக்குன்னு தூக்கிடுவோம். அதுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜி போடுறது இல்லை. சரி, இப்போ இந்த இவனுடைய எண்ணம் என்னவா, செல்ஃப் ஸ்கீமா என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீ சர்வைவ் ஆகணும்னா நீ நல்ல நல்ல திட்டங்களை போடணும். ஏமாத்துறதுக்கு நீ நல்லா கத்துக்கணும். அது அண்ணனா இருந்தாலும், அப்பாவா இருந்தாலும், கடவுளா இருந்தாலும் உனக்கு பிரச்சனை கிடையாது. நிறைய நேரம் பொருத்தனைகள்லாம் ஏமாற்று வேலைகளா தான் இருக்குது பாருங்க. உங்களுக்கு எப்படியோ தெரியல, யாக்கோபுக்கு அப்படித்தான். ஒரு பொருத்தனை பண்ணதுக்கு அப்புறம் அது மறந்துட்டான். அதுக்கப்புறமா அவன் மாமனார் வீட்டுல இருக்கும்போது கூட அந்த ஜெபத்தை பண்ணல. ஆண்டவரே, நான் சொல்ல நீங்க என்னை காப்பாத்துனீங்கன்னா நான் கொடுப்பேன்னு சொன்னேனே, அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. ஸோ ஐடென்டிட்டி ஷேப்ஸ் பிஹேவியர். இந்த லூப் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த லூப் எடுத்துரும். அதே போல இந்த கம்பேரிசன், அண்ணனோட ஆசீர்வாதத்தோட மற்றவர்களோட தன்னை கம்பேர் பண்ணும்போது என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, நம்ம நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த ஐடென்டிட்டி செக்யூர்ட் ஆகாத போது, நான் யார் என்பது எனக்கு உறுதியாக தெரியாத போது, என்னுடைய மூளையில ஒரு பற்றாக்குறை எண்ணம் வந்துடும், ஸ்காசிட்டி வந்துடும். நான் யாரோடையும் போட்டி போட்டுட்டே இருக்க வேண்டியது இருக்கும், அல்லது கண்ட்ரோலை நோக்கி ஓட வேண்டியது இருக்கும். எல்லாம் நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும், அப்பதான் எனக்கு ஒரு செக்யூர்டான ஃபீல் கிடைக்கும். நிறைய நேரத்துல நீங்க வீடுகள்ல தான் நடக்குது. அப்பாவுக்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி எங்க இருக்குதுன்னா, தான் சொன்ன மாதிரி வீட்டுல எல்லாரும் நடந்தாங்கன்னா ஒரு செக்யூரா ஃபீல் பண்றாரு. இல்லைன்னா நான் எதுக்காக இந்த வீட்டுல அப்படி யோசிக்கிறேன். அப்படி யோசிச்சுதான் தங்களுடைய அன்பை சரியா வெளிப்படுத்த முடியாம போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து கண்ட்ரோல், ஸ்ட்ராட்டஜி, ஆங்ஸைட்டி, ஓவர் திங்கிங். ஏதாவது ஒண்ணு இப்போ நம்ம கிட்ட கேட்கறாங்க, ஒரு கணவனா இருக்க மாட்டோம், மனைவி கேட்பாங்க, அல்லது மனைவி வந்து ஒரு நாள் கணவன் ஏதோ தப்பு பண்ணிடுறாரு. உடனே என்ன திங்கிங் ஓடுது, இப்படியே வாழ்க்கை போயிடுச்சுன்னா எப்படி, இதே மாதிரிதான் இவங்க தொடர்ந்து செய்வாங்க போல் இருக்கு, இப்படியே கேட்டுருவாங்க போல் இருக்கு, சொத்தெல்லாம் அழிஞ்சிரும் போல் இருக்கு, இப்படி ஓவர் திங்கிங் வருது. அப்புறம் ஏமாற்றுதல் அங்க வந்து நுழையுது. இதெல்லாம் ஆசீர்வாதத்தை நம்பாத போது நடைபெறுகிற விஷயம். ஜேக்கப் டஸ் நாட் ட்ரஸ்ட் பிளெஸிங். அவன் ஆசீர்வாதத்தை நம்பல. அவன் சுதந்திரிக்கிறத, ஆசீர்வாதத்தை எப்படியாவது ஏமாற்றி தன்னுடைய சுய பலத்தினால முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அங்கதான் சிக்கல் உண்டாயிடுச்சு. இதுதான் சைக்காலஜி ஆஃப் இன்செக்யூரிட்டின்னு சொல்லு. நாம் எப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நம்பாம போறோமோ, எதுல நம்ம அதுல உறுதியே இல்லாம போறோமோ, இதெல்லாம் கேட்கறது தான் நல்ல செய்தி. இதுக்காக தான் சர்ச்சுக்கெல்லாம் போறோம் நம்ம, இந்த மாதிரி கேட்கறது. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்க என்ன செய்யணும்னு கேட்கறதுக்கு போக வேண்டியதில்லை. அது எல்லாரும் அந்த போராட்டத்தில் தான் இருக்கிறாங்க. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கிறதுனால என்ன செய்யணும்ன்றதான் நமக்கு இப்போ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனா நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், பிறப்பதற்கு முன்பாகவே இளையவன் மூத்தவனை சேவிப்பான்றத கேள்விப்படாதவன் நான் இருக்கும் போது, என்னை விட்டு எதுவும் பாஸ் பண்ணி போயிடக்கூடாது, எல்லாத்தையும் நான் வந்து செக்யூர் பண்ணணும், அல்லது அது என்னை விட்டு போயிடும், பரத்திலிருந்து ஒருவனுக்கு அருளப்படாவிட்டால் அவன் அதை பெற்றுக்கொள்கிறது இல்லை அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாம போயிடும். யாருக்கு எது கிடைச்சாலும் அது பரத்திலிருந்து கிடைக்குது, எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைச்சிருக்குது, அப்படி தெரியல. அவனோட கம்பேர் பண்ண பார்க்கும். இப்பதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. அண்ணனை ஏமாத்தியாச்சு, அப்பாவை ஏமாத்தியாச்சு, ஓடி போகும்போது கடவுளோட கூட ஒப்பந்தம் போட்டாச்சு. நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நாங்க உங்களுக்கு இதெல்லாம் செய்வோம், ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு போனா மாமனாரை போய் சந்திக்கிறான். அவனோட சொந்தக்காரன் தான் மாமனாரை போய் சந்திக்கிறான். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா,
இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையில நடைபெறுகிற ஒரு விஷயம் பாருங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு கண்ணாடிய காட்டுற நேரம். ஆண்டவர் ஒரு கண்ணாடிய தூக்கி வைக்கிறாரு. அவனுக்கு பேரு லாபான். லாபான பார்க்கும்போது யாக்கோபுக்கு தன்னையே பார்க்கிற மாரி இருக்கு. தன்னை விட பெரிய உருவம் ஒண்ணு அவனுக்கு தெரியுது. தன்னை போலவே. இங்க தான் ஐடென்டிட்டி கிரஷ் ஆகுது. என்னுடைய அடையாளம் உடைந்து போகிறது. ஏனென்றால் என்னைப் போலவே என்னை விட ஏமாற்றுகிற ஒரு பெரியவனை நான் பார்க்கிறேன். நான் தான் கோபக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். எது வரைக்கும்னு சொன்னா, என்னை விட கோபப்படுறவன் ஒருத்தனை பார்க்கும்போது, அது என்னை நோக்கி காண்பிக்கப்படும் போது, இப்ப எனக்கு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. என்னை விட ஏமாத்துற ஒருத்தரை பார்த்தாச்சு. லாபான் யாக்கோபை விட அதிகமாக ஏமாற்று திட்டமிடுகிறார். இவன் எப்படி அப்பாவை ஏமாத்தினான் ட்ரெஸ்ஸ போட்டோ, அது போல முக்காட போட்டு மூத்த மகளை திருமணம் பண்ணி கொடுத்து ஏமாத்துறாரு. இவன் என்னெல்லாம் செஞ்சு ஏமாத்தினானோ, அவன் அண்ணங்கிட்ட கேட்கறான், நான் உனக்கு கூழு கொடுக்கணும்னா நீ எனக்கு என்ன தருவ? சேஷ்டபுத்திர பாகத்தை தருவியான்னு. இவர் சொல்றாரு, உனக்கு என் பொண்ணு வேணும்னா நீ 7 வருஷம் என்கிட்ட உழைக்கணும். அப்படி சொல்றாரு. ஒவ்வொரு முறையும் ஏமாற்றப்படுகிறான். இதுல பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளும் பொழுது, ஏன்னா அவனுக்கு இதுவரைக்கும் அவன் தான் நல்லா ஏமாத்துறவன், தான் எதுலயும் வாழ்க்கையில தப்பிச்சிட முடியும், தன்னால யாரையும் ஏமாத்த முடியும், தன்னால எப்படி வேணா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்லாம் நம்பிட்டு இருந்த ஒரு நபருக்கு அவனை விட ஏமாற்றுகிற ஒருத்தனை பார்க்கும்போது, அவனை எப்படி ஏமாத்திட்டு மேல வர்றதுன்னு தெரியாததுனால, அங்க உடைஞ்சு போறதுனால 20 வருஷம் அவனுக்கு கீழே அடிமையாகவே இருக்கிறான். வீட்டை விட்டு ஓட தெரிஞ்சவனுக்கு, அண்ணனை விட்டு ஓட தெரிஞ்சவனுக்கு, அப்பாவை விட்டு ஓட தெரிஞ்சவனுக்கு லாபானுடைய லாக்ல இருந்து தப்பிக்க முடியல பாருங்க. அப்படிதான் நாம சில சமயம் மாட்டிக்கிறோம். இது மாட்டிக்கிறது இல்ல, இது வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு பகுதியாக ஆண்டவர் டிசைன் பண்றாரு. நம்முடைய மிரரிங்க, நாம் யாராக அடையாளம் வைத்திருக்கிறோமோ அதை விட பெரியவராக ஒருத்தரை நம்ம பார்க்கிற ஒரு சூழல். நான் என்ன திறமசாலின்னு யோசிக்கிறேன், என்னை விட திறமசாலியை ஒருத்தரை நான் சந்திக்கிறேன். அங்கதான் எனக்கு சிக்கல் உண்டாகுது. நான் இவர் எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். அப்படி ஜெயிக்க முடியாத போது நான் என்ன பண்றேன், வேற வழிகள்ல பணம் சம்பாதிச்சு, வேற வழிகள்ல ஆட்களை சம்பாதித்து, இவரை விட பெரிய ஆளாகி என்னுடைய மனதை திருப்திப்படுத்திக் கொள்ளணும். அதுக்காக தான் 7 வருஷம், 14 வருஷம், 21 வருஷம் வேலை செய்யறாரு யாக்கோபு லாபான்ட்ட. லாபானோட பெரிய ஆளா வேற ஆகுறாரு. அப்புறம் உறுதிப்படுத்த வேண்டியிருக்கு, நான் அவங்க அப்பாவை ஏமாத்தல அப்படின்னு உறுதிப்படுத்த வேண்டியிருக்குது. நான் வேற விதமா வேற ஸ்ட்ராட்டஜி போட்டுதான் நான் சம்பாதிச்சேனே தவிர, பச்சை பட்டையெல்லாம் உரிச்சு போட்டு எனக்கு தெரிஞ்ச திட்டத்தை எல்லாம் பயன்படுத்தி தான் நான் சம்பாதிச்சேன். கடவுள் எனக்கு சொன்னாரு இப்படிலாம் செய்யணும்னு. அப்படித்தான் நான் சம்பாதிச்சேனே தவிர உங்க அப்பாவை ஏமாத்தி நான் சம்பாதிக்கல அப்படின்னு. ஏமாத்தலன்ற வார்த்தையே எங்க வருதுன்னு சொன்னா லாபான்ட்ட ஏமாத்துறவன்ட்ட தான் வருது, நான் ஏமாத்தலன்னு சொல்லி. அவங்க யாரும் அவனை ஏமாத்தணும்னு யோசிக்கல, அவங்களெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறாரு. இங்க ஏமாத்தணும்னு நினைக்கிறவர் இவரால ஏமாத்த முடியல. இவர் சொல்றாரு, இல்ல நான் இப்படிதான் சம்பாதிச்சேன் அப்படின்னு. அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு, உங்க அப்பாவை நான் ஏமாத்தல அப்படின்னு சொல்லி. வெளிய பிரகாரமா பணக்காரர் ஆயாச்சா, ஆனா உள்ளுக்குள்ள வீக்கா, அன்ஸ்டேபிளா, அன்செட்டில்டா, அடையாள சிக்கல்ல மாட்டிக்கொண்டவராக அவர் இருக்கிறார். எல்லாம் எல்லாம் இருக்குது. பெரிய வீடு இருக்குது, வேலைக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாருங்க, நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். காஸ்பல்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். இந்த உலகம் எப்படி 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 நடக்குதுன்னா, இந்த மிரரிங்ல தான் நடக்குது. நாம சுவிசேஷத்தை ஒவ்வொரு மனிதர்களா மீட்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனையா மீட்டு அவன் நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறான், சுவிசேஷம் சொல்லி கூட்டு பரலோகத்துக்கு அனுப்புறதா நம்முடைய வேலை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிதான் பைபிள் சொல்றதா நம்புறோம். ஆனா இயேசு கிறிஸ்து உலகத்தை மீட்கும்படியாக வந்தார், உலக ரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார் அப்படின்னு போட்டிருக்கு. சோ நான் என்னால இப்ப இந்த மெசேஜ்ல அதை முழுமையா சொல்ல முடியல. ஆனா இந்த மிரர் பத்தி சொன்னதுனால சொல்றேன். இந்த உலகத்தினுடைய பாவம் ஹேட். உலகத்தினுடைய பாவம் வெறுப்பு, காம்படிஷன். அது எதுல உருவாகுதுன்னா சுயநலத்துல உருவாகுது. அவனுடைய நிர்வாணத்தை மறைக்கிற அந்த முயற்சியில உருவாகுது. சோ
என்னை போலவே இன்னொருத்தரை நான் பார்க்கிறேன். ஹேட் மீட்ஸ் ஹேட். ஹேட் மீட்ஸ் ஹேட். அது ஹேட் அக்ரவேட் பண்ணுது. அவன் குரலை உயர்த்துறானா, அவனை விட குரலை நான் உயர்த்துவேன். அவன் ஒரு அடி அடிக்கிறானா, நான் 2 அடி அடிப்பேன். காயினுக்கு 7 மடங்குனா எனக்கு 70 மடங்கு. இதுதான் இப்படி மேல மேல போயிட்டே இருக்குது. ஏன்னா இது ஒன்னோட ஒண்ணு சந்திக்கும் போது இதுதான் நம்ம பிசாசினுடைய திட்டம்னு சொல்றோம். அதுல என்ஜாய்மெண்ட் நடக்குது. நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே நான் உனக்கு காண்பிப்பேன். நான் ஒரு கண்ணாடி மாதிரி. நான் என்ன விதமான ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள். நல்ல நல்ல ஸ்டேட்மெண்டா இருக்கும். ஆனா எதை அது அக்ரிவேட் பண்ணுதுன்னா, ஹேட் அக்ரிவேட் பண்ணுது, ஃபைட் அக்ரிவேட் பண்ணுது. ஆனா சிலுவையில ஹேட் சந்திக்க முடியல. சிலுவையில அவ்வளவு ஹேட்ட சந்திக்க முடியல. இதை விட ஒரு பிரேயர் பண்ணா 6000 தூதர்கள் இறங்கி வந்து வெட்டிடக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ள ஒரு நபரை, அந்த அளவுக்கு ஹேட்டுக்கு பதில் அளிக்கக்கூடிய, ஹேட்டால, வெறுப்புக்கு வெறுப்பால, யுத்தத்துக்கு யுத்தத்தால, பகைக்கு பகையால சந்திக்கக்கூடிய ஒரு நபரை இந்த ஹேட் சந்திக்கும் போது இதனுடைய அடையாளத்தை அங்க பார்க்க முடியல. அதால இங்க வேற ஒண்ணு காமிக்குது. லவ் வந்து நிக்குது. நிக்கும் போது இதால மேல அக்ரிவேட் ஆக முடியல, உடஞ்சி விழுந்துருது. இதால சமாளிக்க முடியல. சகோதரனை குற்றம் சாட்டுகிறவன் விழத்தள்ளப்படுகிறான். இதோ உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுகிறான். சரி, இதை பத்தி நம்ம பிறகு ஒரு முறை பேசுவோம். நான் என்னுடைய ட்ரைப் மெம்பர்ஸுக்காக ஒரு மீட்டிங் நடத்தினேன் இப்போ சென்னையில. அவங்களுக்கு இதுதான் நான் கத்துக் கொடுத்தேன். எப்படி வந்து சுவிசேஷத்துல என்ன மிஸ் பண்ணணும், சுவிசேஷம் என்கிற யானைய அடக்கி பிச்சை எடுக்க வைக்கிற மாதிரி, யானையை அடக்கி பிச்சை எடுக்க வைப்போம்ல, அப்படி இந்த சுவிசேஷம் என்கிற பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த வெறுமனே பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு டிக்கெட் மாதிரி ஆக்கி விட்டோமே, அதான் நம்ம பிரச்சனை. சரி, இங்க என்ன நடக்குது? அடையாளம். அவனுக்கு இப்ப எல்லாம் பெரிய பிரச்சனை. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிற ஒரு பிரச்சனையான சமயம். என்னன்னா திரும்பி போகணும், திரும்பி அந்த ஏசாவை சந்திக்கணும். இவருடைய ஐடென்டிட்டி கிரைசிஸான மூமெண்ட்ல வர்றோம் நம்ம. இப்போ என்னன்னா, இப்ப எப்படி அந்த ஏசாவை சந்திக்கிறது? நான் திரும்பி போன விதத்திலேயே அவரை சந்திக்கிறதா, இந்த யாக்கோபாகவே போய் சந்திக்கிறதான்றதான் இப்ப பிரச்சனை. ஏசா யாக்கோபா காலி பண்ணணும்னு காத்திருக்கிறார்ன்றதுதான் யாக்கோபுடைய நம்பிக்கை. அப்ப அதுக்கும் திட்டம் தான். என்ன திட்டம்? 2 பிரிவா பிரிப்போம். முதல் பிரிவு அனுப்புவோம். முதல் பிரிவை அனுப்பி அண்ணன் விழுந்து அதை சாகடிச்சுட்டா 2வது பிரிவை கூப்பிட்டு திரும்பி ஓடி வந்துருவோம். இல்லைன்னா தொடர்ந்து போவோம். திட்டம் பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கீமிங் தான். அப்பமும் அவர் வந்து யாக்கோபு வந்து மாறல. அவர் வந்து திட்டமிட்டே இருக்கிறாரு. இப்போ அவரு எப்படி, அதுதான் சர்வைவல் ஐடென்டிட்டின்னு சொல்றோம். தான் பிழைத்திருக்க என்னவெல்லாம் திட்ட முடியும். இது ஒரு மனிதனுடைய இயல்பான குணமாக மாறிவிடுகிறது. தான் பிழைத்திருக்க என்ன திட்ட முடியும்? சர்வைவல், தன்னுடைய அடையாளத்தை காத்துக்கொள்ள என்னெல்லாம் செய்ய முடியும்? நம்முடைய அடையாளம் தமிழ் என்கிற ஒரு அடையாளம். அதுக்காக அந்த மொழிக்காக எவ்வளவு பேர் செத்துருக்காங்க பாருங்க. தங்களுடைய ஜாதி பெருமைக்காக எவ்வளவு கொலை பண்றாங்க பாருங்க. ஏன்னா அது அவர்களுடைய அடையாளமாக அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த அடையாளத்தை காப்பாற்றுவதற்காக என்ன வேண்டுமானாலும் மனிதர்கள் செய்கிறார்கள். ஆனா அது அவர்களுடைய உண்மையான அடையாளமான்றதான் அவங்களுக்கு தெரியல. அந்த அடையாளத்தை யார் கொடுத்தது, எதனால அவங்க அந்த அடையாளத்தை வந்து இவ்வளவு முக்கியமா கருதுறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு பிழைத்திருப்பதற்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. இது மனித குலத்தினுடைய பிரச்சனையாக இருக்கிறது. அப்படி நம்புறாங்க. யாக்கோபு, நான் இப்படித்தானே வாழ முடியும், என் பேர் யாக்கோபு, அப்ப நான் ஏமாத்தி தானே வாழ முடியும், இதுல நீங்க என்ன தப்பு கண்டுபிடிக்கிறீங்க, நான் இப்படித்தானே இருக்க முடியும், நான் இந்த ஆளுன்னா நான் இப்படித்தானே இருக்க முடியும், அப்படி நம்புறாங்க. யாக்கோபுடைய வாழ்க்கை போலதான். யாக்கோபு வந்து பெரிய பணக்காரன். இப்போ நீங்க யோசித்து பாருங்க, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுடைய லவுஞ்ச்ல நீங்க பாக்குறீங்க, எவ்வளவு பேர் வந்து ஒரு நல்ல உடைகள், நல்ல பெர்ஃபியூம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள பயந்து நடுங்கி போயிருப்பாங்க. வருகிற பிசினஸ் கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கலாம், நான் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறேன், பேங்க்ல லோன் வாங்கியிருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய கோட்டு தான் போட்டிருக்கிறாங்க. வெளியே சூப்பரா இருக்கிறாங்க, ஐடென்டிட்டி செக்யூர்ட் மாதிரி தெரியுது, ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க, இத்தனை ரூபாயில தான் அவங்க சாப்பிடுவாங்க, எல்லாம் ஓகே. ஆனா உள்ளுக்குள்ள பயமும் வெட்கமும் அப்படியே சூழ்ந்து நடுங்கி போயிருக்கிற
பல மனிதர்களை பார்க்கிறோம். வெறும் பணக்காரங்க மட்டும் இல்ல. பணம் இல்லாதவர்களும் அதுதான் பிரச்சனை. பணம் இல்லாதவர்களும் தங்களுக்கு பணம் இருக்கிறது போல காட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள போகுறாங்க. புகழ் பெறாதவர்கள் தங்களுக்கு புகழ் இருக்கிறது போல போக வேண்டிய நிர்பந்தத்தை காட்டுறாங்க. புகழ் இருக்கிறவர்கள் அந்த புகழை காப்பாற்றிக் கொள்ள எப்போ அது நம்மளை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல பாருங்க எவ்வளவு பிரபல்யமானவர்கள், பிரபல பாடகர்கள், பிரபல்யமான நடிகர்கள் இவங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி போதைகள்ல போட்டு சாகிறத நம்ம வாசிக்கிறோம். 4 படம் கிடைக்கல. இவங்க போட்ட அக்ரிமெண்ட் வேற ஒருத்தருக்கு அந்த படத்தை ஒதுக்கிட்டாங்க. அவ்வளவுதான் போட்டிருக்கேன். மார்க்கெட் போயிடுச்சுன்னா அதோட போதைக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா கேள்வி என்ன, who am I if I stop performing? நான் நடிப்பதை நிறுத்திவிட்டால், நான் நடிப்பதுன்னா சினிமா நடிக்கிறத பத்தி நான் பேசல. வாழ்க்கையில எல்லாருமே நடிச்சிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு விதத்துல. அப்படி நான் பெர்ஃபார்ம் பண்றதை நான் நிறுத்திட்டேன்னா நான் யாரு? பெர்ஃபார்ம் பண்றதை நான் நிறுத்திட்டா நான் யாரு? என் ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நான் யாரு? யாருமே பார்க்காத போது நான் யாராக இருக்கிறேன்? அது ரொம்ப முக்கியம். யாரும் பார்க்காத போது who am I in private? யாரும் பார்க்காத போது நான் யாராக இருக்கிறேன்? இதெல்லாம் ஒரு கேள்வி. அப்பதான் முக்கியமான விஷயம் நடைபெறுகிறது. யாக்கோபு ஒரு இரவு தனியாக இருக்கிறார். முதன்முறையாக யாக்கோபு தனியாக இருக்கிறார். தாயோடு இருந்தவர். பிறகு தூக்கத்துல கூட கடவுள் அவரை கைவிடல. தனியா ஓடி வரும்போது கூட தேவன் அவரோட கூட இருக்கிறார். பிறகு லாபான், அவனோட மனைவி, பிள்ளைங்க, வேலைக்காரங்க, பணம் எல்லாம் கூடவே இருக்கும்போது இந்த இரவு மிக முக்கியமான இரவு. அவர் தனியாக இருக்கிறார். இவ்வளவு நாள் யாரோட போராட்டம்? அப்பாவோட போராட்டம், அண்ணனோட போராட்டம், மாமாவோட போராட்டம், எல்லா போராட்டமும் முடிந்து இப்பொழுது தேவனோடு போராடுகிறார். அங்கதான் போராடணும். அது ஜெபம். என்ன போராட்டம்? ஆண்டவரே எனக்கு பணம் வேணும், என் கடன் அடையணும், இதெல்லாம் நீங்க செஞ்சு கொள்ளக்கூடிய வேலை. அதனாலதான் இந்த பெருசா ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் இதெல்லாம் நான் ஒரு காலத்துல ரொம்ப பேசினதுதான். அது இன்னைக்கு நான் நம்புறேன். ஆண்டவர் நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறாருன்றதை நான் நம்புறேன். ஆனா ஜெபம்லாம் அதுக்குதானா? என்ன காப்பாத்திக்கிறதுக்கு, நான் சம்பாதிச்சதை காப்பாத்திக்கிறது, அல்லது நான் சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் என்னுடைய ஜெபமானா? அது இல்ல நம்முடைய ஜெபம். நான் யார் என்ற கேள்விக்கு பதிலை அடைவதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கும். அங்கதான் தேவனோட போராடுறோம். அதுதான் தேவனோட போராட்டம். நான் யாரு? நீங்க என்ன என்னன்னு சொல்றீங்க? அத சொல்லுங்க. நீங்க என்ன என்னன்னு சொல்றீங்க? அதுக்காக போகல. யாக்கோபு அதுக்காக போகல. யாக்கோபு பயத்து நிமித்தமா போறான். ஏசாவுக்கு பயந்தது நிமித்தமாக, தான் சம்பாதித்ததை காத்துக் கொள்ளும்படியாக, பட்டயத்துக்கு விழாமல் இருக்கும்படியாக தேவன்கிட்ட போய் மறுபடியும் ஒரு ஒப்பந்தம் போடலான்னு போயிருப்பான்னு நினைக்கிறேன். எப்படி அங்க ஒரு ஒப்பந்தம் போட்டானோ அது போல மறுபடியும் ஒரு ஒப்பந்தம் போடலான்னு போயிருப்பான். ஆனா தேவன் அந்த ஒப்பந்தத்துக்கு வரல. அப்போ இவன் போராடுறான். அந்த ஒப்பந்தத்துக்கு வரும்படியாக இவன் போராடுறான். ரெசல் பண்றான். ரெசலிங் வித் காட். இந்த கான்டாக்ட்ல நீங்க புரிஞ்சுங்க. அவன் யாருக்காகவும் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணல. அவன்கிட்ட எந்த திட்டமும் இல்லை. அவன் தனியா நிக்கிறான். சரண்டரிங் பொசிஷன் பண்ணிட்டான். அது வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்றாரு. அது வரைக்கும் நீ யாருன்னு நம்புறியோ அவனாவே வாழ அனுமதிக்கிறார். அதுக்குள்ள அவர் இடையில வரலவே இல்லை. நீ யாரு நம்புறியோ நீ நீ இது பண்ண. அதனாலதான் அழகான ஒரு வார்த்தை இருக்கும். அவர்கள் தண்டு வலித்து சோர்ந்து போன போது இயேசு கடல் மேல் நடந்து வந்தார். நீங்க தண்டு வலிக்கிற வரைக்கும், நீங்க பலனா இருக்கிற வரைக்கும், நீங்க சூப்பரா ஓட்டுற வரைக்கும் அவருக்கு ஓகேப்பா, ஓட்டுப்பா, எவ்வளவு தூரம் ஓட்டுறியோ ஓட்டு. எப்ப நமக்கு பிரச்சனை? புயல் விழும்போது பிரச்சனை. தண்டு வலித்து சோர்ந்து போன போது இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். இங்க இவன் சோர்ந்து போயிட்டான். சோர்ந்து போய் போராடுறான். எதுக்கு போராடுறானே தெரியாம போராடுறான். அது ஒரு முக்கியமான காலகட்டம் பாருங்க. நம்முடைய பழச விட்டுட்டோம். இவனுடைய பழையதெல்லாம் விட்டுட்டான். என்ன ஆக போறான்னு தெரியாது. அதுக்கு நடுவுல எவ்ரிதிங் யூ வில் பிகேம் இஸ் நாட் விசிபிள். நீங்க என்னவா ஆக போறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க என்னவா இருந்தீங்களோ அது உங்களுக்கு பிடிக்கல. நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு பிடிக்கல. என்ன ஆகணும்னு உங்களுக்கு தெரியல. இதுக்கு நடுவுல ஏற்படுகிறது தான் போராட்டம். அப்ப ஓல்டு லைஃப் விட்டாச்சு, நியூ லைஃப் இன்னும் வரல. இங்கதான் ஆண்டவர் புதிய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அது சில சமயங்கள்ல ஒரு சரீர போராட்டம் மாதிரி தோன்றினாலும் கூட அது ஒரு அடையாள போராட்டமா இருக்கு.
அடையாள போராட்டம். அதுல கூட ரொம்ப அழகான ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அந்த சம்பவம் முடியும் போது தேவன் அவன் தொடையை தொட்டான். அவன் அதற்கு பிறகு விந்தி விந்தி நடந்தான். லிம்பிங், நொண்டி மாதிரி நடந்தான். அப்படி போட்டிருக்கும். எனக்கு என்னன்னா, நீ பிறக்கும் போது எதை புடிச்சுக்கிட்டு வெளியே வரணும்னு நினைச்சியோ அந்த பகுதியை இப்ப இவர் தொடுறார். நீ நீ மேற்கொள்ளணும்னு நினைச்ச ஒரு பகுதி இருந்ததுல அந்த பகுதியை மேற்கொள்ள நான் தான் மேற்கொண்டிருக்கிறேன்னு காண்பிப்பதற்காக அவர் தொடராரு பாருங்க. ஏன்னா இந்த தொடைப்பகுதி வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. அதான் ஹிப்னு சொல்றோம்ல, அதுக்கு கீழே அதை தொடும்போது என்ன ஆயிடுதுன்னா உடம்பு வந்து பேலன்ஸ் விட்டுரும். அப்ப இன்னொரு சப்போர்ட் தேவைப்படும். இதுவரைக்கும் தானாக நடந்தவர்கள் இப்பொழுது இன்னொரு துணை இல்லாமல் நடக்க முடியாது. இதுவரைக்கும் ஓன் ஸ்ட்ரென்த்ல நடந்தவருக்கு இப்பொழுது தேவனுடைய துணை தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அந்த விந்தி விந்தி நடக்கிறதுன்றது ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்துது. ஒவ்வொரு நாளும் காலைல பிரசங்கம் பண்ணுது அவனுக்கு. அவன் இப்படி நடக்கும் போதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, நீ உனக்கு இப்படி எப்படி ஆன, இப்ப நீ ஜேக்கப்ல நீ இஸ்ரவேல், அதான் இதுக்கு அடையாளம். அவனுடைய சரீரத்துல ஒரு மாபெரும் அடையாளத்தை தேவன் தருகிறார். அப்ப நீங்க நடந்த சண்டை என்னன்னு சண்டைன்னா, ஏசாவ யாக்கோபு ஜெயிச்சிருவாரா அல்லது ஏசா ஜெயிப்பாரா அப்படிங்கிற போராட்டம் இல்ல அன்னைக்கு நைட்டு. யாக்கோபு அந்த நைட்டு கலப்பாரா? யாக்கோபா ஏசாவா கிடையாது. யாக்கோபா ஜேக்கப் வெர்சஸ் ஜேக்கப். விச் ஜேக்கப் வில் சர்வைவ் த நைட்? எந்த யாக்கோபு அந்த இரவை கடப்பார்? அத கேள்வி. இப்பதான் ஆண்டவர் முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்கிறார். அதுதான் இந்த நாளுடைய தலைப்பு. வாட் இஸ் யுவர் நேம்? உன் பெயர் என்ன? நம்ம எல்லார்கிட்டையும் ஆண்டவர் அந்த கேள்வி கேட்கிறார். உன் பெயர் என்ன? அவருக்கு தெரியாதா என் பேர் யாக்கோபுன்னு? அவருக்கு தெரியும். ஆனா நாம என்ன கன்ஃபர்ஸ் பண்றோம்ன்றதுதான் ரொம்ப முக்கியம். அதான் கன்ஃபர்ஷன் இல்ல, அதான் கன்ஃபர்ஷன், ரியல் கன்ஃபர்ஷன். அவர் புது பேரை நமக்கு தருவதற்கு முன்பாக நாம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறோம்? என்ன எல்லாரும் யாக்கோபுன்னு தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லல. என் பேர் என்ன, உன் பேர் என்ன? யாக்கோபு. நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். அதான் என்னுடைய ஐடென்டிட்டி. அதை வந்து யாக்கோபுடைய வாயிலிருந்து கேட்கும் வரை தேவன் அவனுடைய பெயரை மாற்றவில்லை. யாக்கோபு கன்ஃபர்ஸ் பண்ணாத வரைக்கும், அவனுடைய பலத்துல வாழ்ற வரைக்கும். அதனாலதான் நாம நம்முடைய நிகழ்காலத்தை குறித்த உண்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நான் இப்படிதான் யோசிக்கிறேன், இதெல்லாம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும்னு யோசிக்கிறேன், நான் இப்படி செய்யறதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கும்போது நம்முடைய செல்ஃப் ஸ்கீமாவை வெளியே கொண்டு வரும். நம்முடைய சுய திட்டம் இதுதான். அதுல நியாயம் கற்பிக்கல. நான் என்ன நானே ஓபன் பண்றேன். என்னுடைய பெயர் இதுதான் அப்படின்னு சரண்டர் ஆகிறேன். அதுக்கு ஒய் ரீசன் கொடுக்கல. ஒய் ஐ எம் ஜேக்கப் அதை கொடுக்கல. நான் என்னுடைய பெயரை நான் ஒத்துக்கொள்ளும் பொழுது அவர் என்னுடைய எதிர்காலத்தை மாற்றுகிறார். அவர் என்னுடைய எதிர்காலத்துக்கு வேற ஒரு பேர் தரார். அவரு இதுக்கு மேல நீ இஸ்ரேல் நீ அழைக்கப்படுவ அப்படிங்கிறார். அதாவது நீ எப்பொழுதுமே யாக்கோபா இருந்தது இல்ல. உன் பழைய நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே நான் உனக்கு இப்படிலாம் சொன்னேன், அதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை யாக்கோபுக்கு அன்னைக்கு நைட்டு. இதெல்லாம் அழிச்சிடுறேன் அப்படிலாம் சொல்ல. அவன் சொல்லுவதை அவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார். கன்ஃபஷன் அதான் ஒத்துக்கொள்ளுதல். யாக்கோபுன்னு சொல்லும்போது ஆமா யாக்கோபு, நீ இஸ்ரவேல்னு சொல்லும்போது ஆமா இஸ்ரவேல். அதை ஒத்துக்கிறாங்க. இந்த பெயர் தப்புன்னு அவர் சொல்லல. இந்த பெயர்லாம் எப்பொழுதுமே இருந்தது இல்ல அப்படி சொல்லல. அப்படிலாம் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க முக்காடு போடுறது இல்ல. எதையும் நாம நடிக்க வேண்டிய அவசியம். சொல்லும் போது அவர் சொல்றார், யூ ஷால் நோ லாங்கர் பி கால் ஜேக். இனிமேல் யாக்கோபு என்று அழைக்கப்படுவதில்லை, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவார்.
அப்போ முதல் அடையாளம் சூழ்நிலை நிமித்தமாக உண்டானது. இரண்டாவது அடையாளம் தேவனை சந்தித்ததினால் உண்டானது. முதல்ல அந்த அடையாளம் இருக்கும்போது ஆசீர்வாதங்கள் என்பது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது என்று நினைத்தார். ஆனா இஸ்ரவேல் என்பது அந்த அடையாளம் வந்தபோது ஆசீர்வாதம் என்று கொடுக்கப்படுகிறது. அந்த 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 அடையாளம் வந்து இப்படிதான் சிந்திக்குது. ஆசீர்வாதம் என்பது கொடுக்கப்படுகிறது. நான் போய் பறித்துக் கொள்ள வேண்டியதல்ல. அது கொடுக்கப்படுகிறது. நான் ஸ்ட்ராட்டஜி நேரம் சர்வை பண்ண வேண்டியதில்லை. உடன்படிக்கையினால் நான் என்ன பண்றேன்? சர்வை பண்றேன். எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது. எங்க தாத்தாவோட உடன்படிக்கை இருக்குது. ஆபிரகாமோட உடன்படிக்கை இருக்குது. So I survive by covenant. நாம் இன்றி குதிங்காலை வாருகிறவனாக இருந்தேன். இப்பொழுது தேவனை முகமுகமாக சந்திக்கிறவனாக இருந்தேன். மிந்தி என் திட்டமெல்லாம் கால நோக்கி இருந்துச்சு. இப்ப என் திட்டம் தேவனுடைய முகத்தை பார்ப்பதில் இருக்கிறது. யாக்கோபுடைய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட், உன்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். மிந்தி மற்றவர்களை ஏமாற்ற வேண்டியது இருந்தது. இப்பொழுது சார்ந்து கொண்டால் போதும். ஏன்னா தொலை சுலுக்கி இருக்கு. இப்ப சார்ந்து கொள்ளுதல், மற்றவருடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இதுதான் வந்து சைக்காலஜில ஐடென்டிட்டி ரீஃப்ரேமிங் சொல்றாங்க. அடையாள மறுசீரமைப்பு, அடையாளம் மாற்றுதல். ஆண்டவரோட அடையாளத்தையே மாத்திட்டார். யாக்கோபுல இருந்து இஸ்ரவேல கொண்டு போயிட்டார். அவன் சரண்டரான உடனே, அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக விட்டு கொடுத்த பொழுது, எப்பொழுதுமே இந்த செக்யூரல் ஐடென்டிட்டி எப்போ வருதுன்னா, நம்முடைய ஈகோ ஃபிராக்சர் ஆகும் போது, நம்முடைய ஈகோ உடையும் போது, உள்ளுக்குள்ள இருந்து அந்த முட்டை உடையும் போது உள்ளுக்குள்ள இருந்து வருகிறது போல தேவன் நமக்குள்ள வைத்து இருக்கிற அந்த உண்மையான அடையாளம் வெளியே வருகிறது. அது வரைக்கும் நம்ம ஒரு முகமூடி போட்டிருக்கிறோம், ஒரு நிர்வாணத்தை மூடுவதற்கு ஒரு அத்தியலை போட்டிருக்கிறோம். அதுதான் ஈகோ. அது போன உடனே தேவன் தருகிற தோலுடை நமக்கு உண்டாகிறது. அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். விந்தி விந்தி நடக்கும்போது அவனுக்கு ஒரு 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 விஷயம் எப்பவும் ஞாபகத்துக்கு வருது. நான் இனிமே செல்ஃப் ஸ்ட்ராட்டஜி, சுய திட்டத்தினால் நடக்க வேண்டிய ஆள் அல்ல. நான் தேவனை சந்தித்ததனால் நான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான நிகழ்வாக நம்ம பார்க்கிறோம். இதுல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி முடிக்கிறேன். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் இஸ்ரவேல் ஆன பிறகு, யாக்கோபு இஸ்ரவேல் ஆன பிறகு பைபிள்ல தொடருது, அவருடைய லைஃப் ஸ்டோரி தொடருது. அதுல சில சமயங்கள் அவர் இஸ்ரவேல் என்றும், சில சமயங்களில் யாக்கோபு என்றும் அழைக்கப்படுது வேதத்துல. மாறிடுச்சு, பேர் மாறிடுச்சு. இனி நீ இஸ்ரவேல் என்று யாக்கோபு என்று அழைக்கப்படுவதில்லைன்னு சொல்லியாச்சு. ஆனா யாக்கோபுன்னு அழைக்கப்படுறது. தேவனை யாக்கோபுன்னு கூப்பிடுறாரு. ஏன்னு சொன்னா, இந்த இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்பர்மேஷன் இதெல்லாம் வந்து நம்முடைய மிராக்கிள் சார்பான மைண்ட் செட்ல வந்து அப்படிதான், அப்படி மாறிடணும். கிறிஸ்தவன் ஆயிட்டா அவள்தான் எல்லாம் மாறிடுச்சு, இல்லைன்னா நான் சோர்ந்து போயிடுறேன் அப்படி நினைக்கிறோம். இல்ல, டிரான்ஸ்பர்மேஷன் அப்படி நடக்கிறது இல்லை. God is honest about the nature of transformation. இந்த மறுரூபத்தினுடைய நேச்சர், சுபாவம் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்லோவா நடைபெறுது. இதெல்லாம் இந்த கால் இப்படி 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 நடந்தா கூட கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு இது பழகிடுது நமக்கு. இந்த கால் வந்து அந்த நினைவை கொண்டு வர மாட்டேன். நான் இஸ்ரவேல் ஆயிட்டேன் அப்படிங்கிற நினைவை கொண்டு வர மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்கா பழைய எண்ணங்களுக்கு போகுது. அதனாலதான் நம்ம இந்த தொடர்னுடைய ஆரம்பத்துல இந்த நியூரல் பாத்வே பத்தி பார்த்தோம். இந்த நியூரல் பாத்வே வந்து அழிக்க முடியாது, மாற்றதான் முடியும். அப்ப எப்படி இந்த நியூரல் பாத்வே, ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறோம், ஒரு 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 தமிழ் லாங்குவேஜ் நம்ம வந்து பிறந்திருக்கிறோம், அதுவே நமக்கு வந்து ஒரு நியூரல் பாத்வே மாறிடுச்சு. இப்ப திடீர்னு இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஈஸியா நடைபெறுகிறது இல்லை. அதை தொடர்ந்து செய்ய வேண்டியது இருக்குது. நீங்க எத்தனை வருஷம் கழிச்ச பிறகு கூட, ஒரு 30 வருஷம் தமிழர்களே வாழாத ஒரு இடத்துல போயிட்டா கூட, திடீர்னு யாரோ ஒருத்தர் தமிழ்ல பேசும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களை நோக்கி நீங்க திரும்புவீங்க, அல்லது அதை அவங்கள அடையாளப்படுத்திப்பீங்க. ஏன்னு சொன்னா அது அழிக்கப்படவே இல்லை. அது நியூரல் பாத்வே அங்க இருக்குது. ஆனா அதை விட திக்கராக இன்னொரு லாங்குவேஜ் இருக்கிறதுனால நம்ம அதை கூட போயிட்டு இருக்கோம். அப்படிதான் நியூ கிரியேஷன் வந்து மறுபடியும் நம்ம வந்து ஏன் கன்ஃபர்ஷன் பண்ண வேண்டியிருக்கு, ஏன் வந்து விஷுவலைசேஷன் பண்ண வேண்டியிருக்கு, ஏன் மெடிடேஷன் பண்ண வேண்டியிருக்குன்னா, இந்த நியூரல் பாத்வே வந்து மாத்துறதுக்காக. பழைய நியூரல் பாத்வே அழியாது, ஆனா புதிய நியூரல் பாத்தை அதை விட அதிகமாக ஆற்றும். ஒரே நாள்ல மாற்றம் இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கும். ஆனா பெயர் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சா, மாற்றம் உண்டாயிடுச்சு. சில 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 சீசன்ல வந்து நம்ம வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு, அததான் நம்ம வந்து அங்க சொல்றோம்.
ஆனா நம்ம எப்பொழுதுமே யாக்கோபா வாழ்ந்துடக்கூடாது. எப்பொழுதுமே பழைய அடையாளத்தோட வாழ்ந்துடக்கூடாது. அந்த நைட் நாம சந்திக்கணும். நம்ம தேவனோடு கூட போராடணும். தேவனோடு கூட ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? நான் யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு என்ன அடையாளப்படுத்துங்க. நம்ம பைபிள் எடுத்து நிறைய பிரசங்கம் கேட்டுடலாம். நீ கிறிஸ்துவுக்குள் யாரு? கிறிஸ்துவுக்குள் யாருன்னு பவுல் சொல்லியிருக்கிறாருன்றதெல்லாம் கேட்டுடலாம். ஆனா அதெல்லாம் என்னுடைய இன்டெலெக்சுவல் ஐடென்டிட்டியா மாறுதே தவிர, என்னுடைய ஆப்பரேட்டிவ் ஐடென்டிட்டியா மாற மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு ஆண்டவர்ட்ட இருந்து வார்த்தை வரல. நான் அதற்காக போராடல. நான் அதை கேட்கல. அதை நான் கேட்கும் போதுல, நம்ம எல்லாரும் பொதுவா தேவனுடைய பிள்ளைகள் தான். எல்லாரும் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். இது எல்லாம் இன்டெலெக்சுவல் ஐடென்டிட்டியா இருக்கு. அது எனக்கு தேவனோடு கூட என்கவுண்டர் ஆகும்போது, எனக்கு உண்மையான என்னுடைய அடையாளத்தை நான் கண்டுபிடித்த பிறகு, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பேச்சு, அந்த ஸ்கீமால இருந்து, அந்த திட்டத்திலிருந்து அது வெளிவருகிறதாக இருக்கும். இல்லைன்னா நான் வெறும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுலேயே வாழ்ந்துருவேன். திட்டமிடுகிறதுலே வாழ்ந்துருவேன், கண்ட்ரோல் பண்றதுலே வாழ்ந்துருவேன், இழந்து போயிடணும்ன்ற பயத்திலேயே வாழுவேன். இப்படி தொடர்ந்து போராட்டத்திலே இருப்பேன். அதுல நான் களைப்படைந்துருவேன். இப்படி களைப்படையும் போதுதான் என்னுடைய லாபம் நான் சந்திப்பேன். எக்ஸாஸ்ட் ஆயிடுறோம். நம்ம போராடி 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 களைத்து போகும்போது நம்மளை விட பெருசா ஒருத்தரை பாக்குறோம். நம்ம கண்ணாடியில நம்மளுடைய உருவமே வேற மாதிரி பெருசா தெரியுது. அங்கதான் நம்ம நொறுங்கி போறோம். ஆனா ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம என்னைக்கும் மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருக்க வேண்டியது இல்ல. ஒரு சத்தம் கேட்குது. நீ எங்க இருக்கிறப்பா? உன் பேர் என்ன? இது அதிகார குரல் இல்ல. இது கண்டிக்கிற குரல் இல்ல. இது அன்பின் குரல். இது கேக்குது. நீ என்ன ஆயிட்ட? உனக்கு என்ன ஆச்சு? அதான் அதனுடைய அர்த்தம். அதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னா உனக்கு என்ன ஆச்சுன்னு அர்த்தம். என்னதான் ஆச்சு? யாக்கோபு உன் பேர் என்ன? நீ என்ன நம்புற? உன்னை குறிச்சு நீ என்ன நம்பிக்கை வச்சிருக்கிற? நான் என்ன உன்னை குறிச்சு நம்புறேன்னு உனக்கு தெரியணுமா? சீமோனே, நீ நாணல் மாதிரி இருக்கு. இனிமே நீ நாணல்னு சொல்லப்பட மாட்ட. பாறைன்னு சொல்றது. அவனோட ஐடென்டிட்டியை மாத்துறாரு. ஆண்டவர் உங்களுடைய அடையாளத்தை மாற்ற விரும்புகிறார். ஏன்னா நம்மளுடைய எல்லாருடைய அடையாளமும் நாம என்ன செய்கிறோமோ அதுல இருக்குது. நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதுல இருக்குது. நம்முடைய குடும்பம் நம்மளை என்ன கூப்பிட்டுச்சோ அதுல இருக்குது. நம்ம என்ன வெற்றி பெற்றோமோ அதுல இருக்குது. அல்லது நம்முடைய ட்ராமால இருக்குது. நம்முடைய ஊண்டுல இருந்து நம்ம நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய காயங்கள் நம்மளுக்கு பேர் தருகிறது. நம்முடைய ரிஜெக்ஷன் நமக்கு ஒரு பேர் தருகிறது. நம்ம நம்மளை சில பேர் கைவிட்டு இருப்பாங்க. அது நமக்கு ஒரு பேர் தருது. நம்மளை சில பேர் அபியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு ஒரு பேர் தருது. நம்முடைய தோல்வி நமக்கு பேர் தருது. இதிலிருந்து நம்முடைய ஒவ்வொரு டிசிஷனும், ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் இந்த வார்த்தையிலிருந்து, இந்த இந்த அடையாளத்திலிருந்து உருவாகும் போது நாம் மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கிறோம். கம்பாரிசன்ல மாட்டிக்கிறோம். ஆனா இன்றைக்கு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஐடென்டிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் பர்சனல். அது ஒரு டைரக்ஷன். அதுல இருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை துவங்குகிறது. அப்போ புது அடையாளத்தினால் நீங்கள் அழைக்கப்படும் பொழுது இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி அது மறுபடியுமாக ரீவயர் பண்ணப்படுது. உங்களோட புது அடையாளத்தை நீங்க திரும்ப 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 யோசிக்கும் போது, திரும்ப திரும்ப அறிக்கை செய்யும் போது, அதையே நீங்க விஷுவலைஸ் பண்ணும்போது, அதுல நீங்க தியானிக்கும் போது ஒரு புது நியூரல் பாத்வே உங்களுக்கு உண்டாகுது. இப்போ அவன் விந்தி விந்தி நடக்கிறவனாக போனான். ஆனா பயத்தோட போகல. அவன் பயத்தோட ஏசாவை சந்திக்கல. முகத்துக்கு முகம் நேரா பார்த்து, ஏன்னா கடவுளை பார்த்துட்ட மனுஷன்ல எந்த மனுஷனும் பயப்பட மாட்டான். கடவுள் எடுத்து இந்த அடையாளத்தை வாங்கிட்டான். நீங்க அவன் பயந்து போய் 2ஆ பிரிச்சு எல்லாம் வச்சிருந்தான். இப்ப அவன் பயந்து போய் பிடிக்கல. அவன் நேரா நடந்து போறான். வாக்ஸ் டுவர்ட் ஏசா. யாருக்கு அவன் 20 வருஷமா பயந்து இருந்தானோ அவனை முதன்முறையாக சந்திக்க போறான். அவனை வணங்குறான். ஆனா அது தோல்வியில் இருந்தோ அல்லது பயத்திலிருந்தோ அவனை வணங்கல. அண்ணனுக்கு தர வேண்டிய மரியாதையாக தான் வணங்குறானே தவிர பயத்தின் அடிப்படையில அது வரல. சோ இன்றைக்கு நாம கேட்க வேண்டிய கேள்வி, பெனியல்ல தேவனை சந்தித்த போது அவன் தன்னோட அடையாளத்தை கன்ஃபஸ் பண்ண போது அவன் ஆண்டவர் சொல்றாரு, நீ மேற்கொண்டாய் அப்படிங்கிறாரு. நான் மேற்கொண்டேன்னு அவன் சொல்லல. அவன் ஒருபோதும் யாக்கோபு அந்த இரவை இப்படி வர்ணிக்கல. தேவனோடு போராடி அவரை மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்லல. நான் ஜெயிச்சேன்னு சொல்லல.
கடைசியா எனக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருச்சு அப்படிலாம் சொல்ல. தான் சொன்னான், தேவனை முகமுகமாய் கண்டு நான் பிழைத்தேன். ஐ ஐ ஐ saw God face to face and I survived it. நான் அதையே நான் வந்துட்டேன். ஒருவேளை இந்த இரவு உங்களுக்கு முக்கியமான இரவாக இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு அடையாள சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய பழையதும் உங்களுக்கு பிடிக்கல, புதுசா என்ன ஆகும்னு தெரியல என்ற அந்த இரவிலே நீங்கள் இருக்கலாம். நான் உங்களை அழைக்கிறேன். நீங்க கிரைசிஸ்ல இல்ல, நீங்க அப்படி நினைக்கலாம். நீங்க worst சீசன்ல, அதுதான் தேவனை சந்திக்கிற ஒரு நேரமாக, அந்த இருளான பகுதிகளில் தான் நாம் தேவனை சந்திக்க முடியும். ஏன்னா அவர் நமக்கு முன்னே போகிறவர். நாம சந்திக்க போகிற இரவுல அவர் ஏற்கனவே இருக்கிறார். நமக்கு முன்பாக அவர் இருக்கிறார். நாம போன பிறகு அவர் வரல. நமக்கு முன்பாகவே அந்த பிரச்சனைகள்ல, நமக்கு முன்பாகவே அந்த கஷ்டத்துல, நமக்கு முன்பாகவே அந்த போராட்டத்துல தேவன் நமக்காக வெயிட் பண்றார். நம்ம கஷ்டத்தை சந்திக்க போல, கஷ்டத்துல இருக்கிற தேவனை, கஷ்டத்திற்குள்ளாக நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனை சந்திக்க போகிறோம். உங்களுக்கு என்ன நடந்ததோ அது நீங்கள் அல்ல. மற்றவர்கள் உங்களை என்ன அழைக்கிறார்களோ அது நீங்கள் அல்ல. உங்களுடைய கடினமான நாட்கள் தான் உங்களை வடிவமைக்க வேண்டும் என்பது இல்லை. உங்களுடைய காயங்கள் நீங்கள் அல்ல. உங்களுடைய அம்மாவுடைய பயம் நீங்கள் அல்ல. தேவன் என்னவென்று உங்களை சொல்கிறாரோ அதுதான் நான். You are what God says you are. அதுதான் பிறந்ததிலிருந்து தேவன் நமக்கு சொல்ல முயற்சிக்கிறார். ஆனா மத்த சத்தம் அதிகமா இருக்கிறதுனால, இந்த தனி இரவுகள் நமக்கு கிடைக்காத வரைக்கும் நாம இந்த சத்தத்தில அந்த சத்தத்தை நாம மிஸ் பண்ணியிருக்கோம். தேவனுடைய மெல்லிய சத்தத்தை நம்மளால கேட்க முடியாம போயிடுது. எல்லாரும் கண்களை மூடி நாம ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணலாம். உங்களுடைய பழைய வாழ்க்கை முடிந்திருக்கிறது. இனி நீங்கள் அப்படி கூப்பிடப்படுவதில்லை. சில சமயங்கள்ல வாழ்க்கை மாறி தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் will take its own course. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தனிப்பட்ட நேரங்களிலே நாங்கள் உம்மோடு கூட அதை ஒரு போராட்டமாக, கேள்வி கேட்கிறவர்களாக நாங்கள் வரும்பொழுது, நாங்கள் எங்களுடைய உண்மையான பெயரை, உண்மையான அடையாளத்தை, உண்மையான பயத்தை, உண்மையான ஆசைகளை, உண்மையான ஏமாற்றத்தை நாங்கள் உம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது, நீர் எங்களுக்கு தருகிற அந்த புதிய பெயரை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆசையாக இருக்கிறோம். அதை அறிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறோம். நீர் யார் என்று எங்களை அழைக்கிறீரோ அது எங்களுக்கு ஒருவேளை வேதத்திலிருந்து அறிவுபூர்வமாக தெரியலாம். எல்லாருக்கும் பொதுவானதாக பல வார்த்தைகள் எங்களுக்கு தெரியலாம். ஆனால் நீர் எங்களை என்னவென்று நினைக்கிறீர் என்பதை உம்முடைய வாயிலிருந்து கேட்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். அந்த என்கவுண்டர் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நடப்பதாக என்று சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். Thank you, God bless.